வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துட்டு அது நல்லாயிருக்கும். குக்கர்னால சீக்கிரமாக வந்து காய்கறியும் தாளிக்கிறது. அதனால ரொம்ப சிறக்க வதங்கணும் இல்லை, கண்ணாடி பார்த்துட்டு வதங்கினா போதும். கூடவே கட் பண்ணி வச்சுட்டு அந்த தக்காளியும் போட்டுக்கலாம். வேணும்னா இன்னொரு தக்காளி கூட போட்டுக்கலாம். குருமாவுக்கு தக்காளி ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டாலும் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் கொலைய வந்துடணும். நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த குருமாவுக்கு ரொம்ப தேவை இருக்காது. இஞ்சி பூண்டு வாசனை லைட்டாக இருந்தால் போதும். அதுவே நல்லா வாசனை கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் நெடியாக இருக்கும். நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியும் போட்டுடலாம். கேரட்டும் உருளைக்கிழங்கு, இப்போ பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணினால சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் பட்டாணி நறுக்கி போட்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கட்டும். உருளைக்கிழங்கு கேரட்டும் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சுன்னா இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியும் போட்டுடலாம். பட்டாணியும் சேர்த்துடலாம். ஃப்ரெஷ் பட்டாணி இது நல்லா சீக்கிரமாக வெந்துடும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். கூடவே தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது பச்சை மிளகா அரைச்சி ஊற்றிருக்கனால ஏற்கனவே தாளிக்கும் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதனால் காரம் லிமிட்டாகவே போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருக்கணும். லைட்டாக வீட்டில் அரைச்சி அந்த மசாலா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பெப்பர் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி வைக்கணும். இந்த வாசனைக்காக தான் டேஸ்ட்டு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எண்ணெயில் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுட்டு தேவையான கொத்தமல்லி போட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிறது அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு ஊற்றி நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடிடலாம். காய்கறி சீக்கிரம் 10 நிமிஷத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பட்டாணி குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுங்க. தண்ணி ஊற்றி தாளிச்சு மூடிடலாம். இது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் குக்கர் போட்டு மூடிடணும். 10 நிமிஷம் விசில் போட்டு வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வச்சு அவ்வளோதாங்க. நம்மளோட சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த குருமா வெஜிடபிள் பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட்லாம் போட்டு வெஜிடபிள் குருமா. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வாசனையாகவும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு கமெண்ட்டில். பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான குருமாவை இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இடியாப்பத்துக்கு தான் நான் இந்த குருமா செஞ்சுருக்கேங்க. ரொம்ப அருமையாக நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் இந்த பட்டாணி குருமா. குழந்தைங்களுக்கும் இந்த பட்டாணி ரொம்ப பிடிக்கும். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.